طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. Oh, the white moon rose over us from the valley of Wada, and we owe it to show gratefulness where the call is to Allah. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. رسول الله حبيب الله نبي الله شفيع الله. இப்பொழுது நம்மளுடைய முதல் தலைப்பை பேச இன்ஷா அல்லாஹ் நான் மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்களை இன்ஷா அல்லாஹ் வரும்படியாக அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இஸ்லாமிக் தாவா சென்டர் 28வது ஆண்டு விழாவின் தலைவர், இஸ்லாமிக் தாவா சென்டருடைய தலைவர், பெருமதிப்புக்குரிய ஜஃபருல்லா அண்ணா அவர்களே, எனக்கு பின்னர் ஒரு சிறப்பான உரையை தர காத்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய உலகமறிந்த பேரறிஞர் அக்கார் சாஹிப் அவர்களே, இந்த இஸ்லாமிக் தாவா சென்டரை, இதனுடைய பணிகளை தன் தோள் மேல் சுமந்து 28 ஆண்டு காலமாக இதை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி தலைமுறை கடந்தும் இந்த தாவா சென்டர் நிலைத்திருப்பதற்கான பூர்வாங்க பணிகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவா சென்டருடைய நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் பொருளாதார உதவிகளையும் உடல் ஒத்துழைப்பையும் தங்களுடைய நேரங்களையும் தந்து இதற்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் இதுபோன்ற அடிப்படையான உழைப்பை இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு தரக்கூடியவர்கள் மேடை ஏறுவதில்லை. முதுகெலும்பு எப்படி பார்வைக்கு தெரியாமல் முதுகுக்கு பின்னால் இருக்கிறதோ அதே போல உழைப்பை மட்டும் தந்துவிட்டு மேடையை அறிஞர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் விட்டு தருகின்ற அந்த உழைப்பாளர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேரருளால் 28 ஆண்டுகளை தொற்றிருக்கக்கூடிய இந்த தாவா சென்டர் கடந்த ஆண்டுகளில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு அறிஞர் பெருமக்களை அழைத்து சிறப்பான தலைப்புகளில் அவர்களை உரையாற்ற வைத்து நம்முடைய சிந்தனைகளை திறப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு சிறப்பான தலைப்பை, சகவாழ்வும் சமூக நல்லிணக்கமும்
சோசியல் ஹார்மோனி பற்றிய தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக சமய நல்லிணக்கம் என்றுதான் தலைப்புகளை கொடுப்பார்கள், இந்தியாவிலும் மற்ற பகுதிகளிலும். என்னை பொறுத்த அளவிலே சமய நல்லிணக்கம் என்பது சாத்தியமற்றது. சமூக நல்லிணக்கம்தான் சாத்தியமானது. எந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களுடைய சமயத்தை அவ்வளவு எளிதிலே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், விட்டுத்தர மாட்டார்கள். எனவே சமய நல்லிணக்கம் என்பதை விட சமூக நல்லிணக்கம் என்பதுதான் மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. அந்த வகையில் எனக்கு பின்னர் பெருமதிப்புக்குரிய பேரறிஞர் ரஹாஸ் சாஹிப் அவர்கள் அந்த ஒரு மிக முக்கியமான தலைப்பில் உங்களுக்கு உரையாற்றவிருக்கிறார்கள். நான் இங்கே அறிமுகம் செய்யப்பட்டதைப் போல இந்த சமூகத்தில் எப்படி நாம் ஒருவர் மற்றவரை மதித்து அவருடைய உணர்வுகளை புரிந்து ஒருவர் மற்றவருடைய நலனிலே அக்கறை கொண்டு ஒரு சகவாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று உரையாற்றவே பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சமுதாயம் எவ்வளவுதான் வலிமை மிக்க சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திடம் அறிஞர் பெருமக்களும் ஆற்றல் பெற்றவர்களும் சிந்தனை திறன் மிக்கவர்களும் நிறைந்து காணப்பட்டாலும் அந்த சமுதாயத்திடம் கருத்து வேறுபாடுகள் ஆழமாக தோன்றுகின்ற போது அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடையும். வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும், இது அல்லாஹ்வின் வார்த்தை. நீங்கள் உங்களுக்கிடையிலே பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி பிணங்கிக் கொள்ளும் போது நீங்கள் கோழைகளாகி போவீர்கள். உங்கள் மீது இதர சமுதாயங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மாண்பும் வற்றி போய்விடும், குறைந்து போய்விடும், காணாமல் போய்விடும். ஒரு காலகட்டத்திலே உலகை ஆளுகின்ற சக்தியாக கிறிஸ்தவ சமுதாயம் கொடிகட்டி பறந்தது. உலகத்தினுடைய சரிவாதியை தாண்டி எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்காது என்று சொன்ன தத்துவம், அந்த தத்துவம் வலிமை மிக்கதாக திகழ்ந்த போது கருத்து வேறுபாடுகள் ஆழமாக எழுந்தன. திரித்துவ கோட்பாடு, அதனை தொடர்ந்து வந்த அதன் மேல் வந்த கருத்து வேறுபாடுகள், இப்படி ஏராளமான கருத்து வேறுபாடுகள் ஒரு மதத்துக்குள்ளே, ஒரு சமயத்துக்குள்ளே, ஒரு சமயத்துக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவை சார்ந்த ஒரு மனிதன், ஒரு சகோதரன், அதே சமயத்தினுடைய இன்னொரு பிரிவை சார்ந்த ஒருவனுடைய கடைக்கு சென்று, தேநீர் அங்காடிக்கு சென்று தேநீர் பருக வேண்டும் என்று நினைத்தால் அவன் எந்த சமயத்தை சார்ந்தவன் என்று அவனை பேசி கண்டுபிடித்து, வேறு சமயத்தை சார்ந்தவன் என்றால் கூட அவனுக்கு உடனடியாக உபசரிப்பு செய்து தேநீரை கொடுத்து விற்பனை தான் கொடுத்து அனுப்பி விடுவான். ஆனால் தன் சமயத்தை சார்ந்தவன் என்று தெரிந்தால் அதனுள் அவன் எந்த பிரிவை சார்ந்தவன் என்று மெல்ல பேசி கண்டுபிடிப்பானாம். அவன் தான் நம்புகின்ற பிரிவை சார்ந்தவன் என்றால் அவனுக்கு சுவையான தேநீர் கிடைக்கும், இல்லை என்றால் ஒருவேளை கிடைக்காமல் கூட போகும். இப்படி ஒரு நிலை கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்தது. அது அவருடைய வீழ்ச்சியின் காலகட்டம் என்று வரலாறு பதிவு செய்கிறது. இப்படி நான் சொல்லும் போது நமக்குள்ளே நம்முடைய மனத்திரைக்குள்ளே சில காட்சிகள் வந்து போகலாம். ஓ, நமக்கும் தானே இப்படி நடந்திருக்கிறது அந்த ஊரிலே இந்த ஊரிலே என்று. எனவே ஒரு சமுதாயம் எவ்வளவு வலிமை மிக்கதாக இருந்தாலும், ஆற்றல் மிக்கதாக இருந்தாலும், அந்த சமுதாயத்திடம் கருத்து வேறுபாடுகள் ஆழமாக எழுகின்ற போது அந்த சமுதாயம் வலிமை குன்றும், வீழ்ச்சி அடையும். ஆனால் கருத்து வேறுபாடுகளே இல்லாமல் வாழ முடியாதல்லவா? கருத்து வேறுபாடு என்பது இயல்பானது தானே, வாழ முடியாதே. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வருகிறதே, ஒட்டி பிறந்த சகோதரர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வருகிறதே,
தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வருகிறதே, வராமல் எப்படி இருக்கும்? சிந்திக்காதவர்களுக்கு இடையில் தான் கருத்து வேறுபாடுகள் வராது. சிந்திப்பவன் என்றால் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை இறைவன் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், கருத்து வேறுபடுகிறவர்கள் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்று இறைவன் அமைத்திருக்கிறான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எத்தனை வேறுபாடுகள்! உருவத்தில், குரலில். மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது இடுப்பு பகுதியிலே மாத்திரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் 19 வித்தியாசங்கள் இருப்பதாக. இந்த வேறுபாடுகளோடு தான் இருவரும் இணைந்து வாழ வேண்டும், தனித்தனியாக அல்ல. தனித்தனியாக வாழ்பவன் என்னை சார்ந்தவனே அல்ல, இணைந்து வாழ்பவன் தான் என்னை சார்ந்தவன். இந்த முரண்பாடுகளோடு இறைவன் சொல்கிறான் இணைந்து வாழுங்கள். முரண்பாடுகளோடு எப்படி இணைந்து வாழ்வது? உடன்பாடுகளோடு தானே இணைந்து வாழ முடியும். முரண்பாடுகளோடு எப்படி வாழ முடியும்? வாழுங்கள் என்கிறான் இறைவன். அதில் தான் உன்னுடைய அறிவுக்கான சோதனை இருக்கிறது. கருத்து உடன்பட்டவர்களோடு ஒன்றித்து வாழ்வது ஒன்றும் சாதனை அல்ல. கருத்து முரண்பாடு கொள்பவர்களோடு ஒன்றித்து வாழ்வதுதான் சாதனை. சாதனை என்பது கூட பெரிய வார்த்தை, அதுதான் இயல்பு. ஒருவேளை கருத்து உடன்பட்டவர்களோடு ஒன்றி வாழ்வது கூட சாதனையாக இருக்கலாம். ஒரு உப்புச்சப்பில்லாத வாழ்க்கை. முரண்பட்டவர்களோடு வாழ்வதுதான் இயல்பான வாழ்க்கை என்பது இறைவன் இந்த உலகத்தை அமைத்திருக்கக்கூடிய அமைப்பில் நமக்கு விளங்குகின்ற உண்மை. எனவே உலகம் முழுக்க எங்கு சென்றாலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அவற்றுக்கிடையிலே வாழ்வது எப்படி என்பதை மனிதன் பழகிக்கொள்ள வேண்டும். இதுதான் சக வாழ்வினுடைய அடிப்படையான ஒரு அம்சம். பிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நற்பண்புகளை முழுமைப்படுத்தத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். நற்பண்புகளை இந்த உலகத்தில் நிறைவாக்கி தரத்தான் நான் இறை தூதராக அனுப்பப்பட்டேன். என்னுடைய நோக்கம் நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பதுதான், அதையும் முழுமையாக கற்றுக் கொடுப்பது. பேரறிஞர் யூசுப் அல் கர்லாவி சொல்கிறார், மாரிஃபத்துல் மதுஹலில் இஸ்லாம் என்ற நூலில் சொல்கிறார், திருக்குரானில் தண்டனைகள், உகூபாத், ஹுதூத், கிசாஸ், தண்டனைகளை பற்றி சொல்லுகின்ற வசனங்கள் மொத்த திருக்குரானிலும் 6666 வசனங்களிலும் 10க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. 10 என்று கூட அவர் சொல்லவில்லை. அநேகமாக 9 வசனங்களாக இருக்கக்கூடும். அதிகபட்ச 10க்கு குறைவானதுல பெரிய நம்பர் 9 தான். திருக்குரானில் தண்டனைகளை பற்றி பேசுகின்ற வசனங்கள் 10க்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. இறை தூதர்களின் வருகையின் நோக்கம், வேதங்கள் அருளப்பட்டதனுடைய நோக்கம் பாவிகளை பிடித்து தண்டிப்பதற்கு அல்ல, பாவிகளே இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்கு. பாவிகளே இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்கு என்றால் பாவிகளை எல்லாம் தூக்கி கழுவில் ஏற்றிவிட்டு நல்லவர்களை மட்டும் வாழ வைப்பதற்காக என்று பொருள் அல்ல. ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இறை தூதர்கள் வந்தார்கள். குற்றம் என்பது விதிவிலக்கு, ஒழுக்கம்தான் விதி. விதிவிலக்கு என்பது அபூர்வமாக நடப்பது. எனவே இஸ்லாம் உலகத்தை எப்படி உருவாக்க விரும்பியது என்றால், குற்றங்களை விதிவிலக்காக கொண்ட ஒரு உலகத்தை உருவாக்க விரும்பியது. அதனால் தான் தண்டனைகளுக்கு 10 வசனங்களை மட்டும் ஒதுக்கியது. அச்சுறுத்துவதும் மிரட்டுவதும் தான் அல்லாஹ்வின் நோக்கம் என்று இருக்குமானால் 6666 ஒரு 60 வசனங்களையாவது தண்டனையை பற்றி சொல்வதற்கு இறைவன் ஒதுக்கி இருக்க வேண்டும் அல்லவா? இல்லையே, 9 தானே இருக்கிறது, 10க்கும் குறைவாகத்தானே இருக்கிறது. எனவே தண்டனைகள், உருட்டல்கள், மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் இது திருக்குரானின் நோக்கம் அல்ல, இறை தூதர்களின் நோக்கமும் அல்ல. நான் எச்சரிக்கை செய்பவனாகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லவில்லை.
பஷீரம் வ நதீரா, நல்வாழ்த்து கூறவும், ஏமாளித்தனமாக நல்வாழ்த்து கூறுபவன் அல்ல, கூடவே எச்சரிக்கை செய்வதற்கும் தான். ஆனால் அதுவே அடிப்படை அல்ல. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒழுக்கத்தை நிறைவாக கற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள். சமாதான சகவாழ்வுக்கு அடிப்படை பண்பு, எந்த சமுதாயத்தில் சகவாழ்வு கிடைக்கும் என்றால் பிறருடைய உணர்வுகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழிலே ஒரு வார்த்தை உண்டு, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. ஒரு வார்த்தையை ஒருவன் சொல்லவில்லை, அதை சொல்வதற்கு பதிலாக அதை தவிர வேறு என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பணம் தேவை, உங்களுடைய பணம் அவருக்கு தேவை, வறுமை, பசி. ஆனால் அதை நேரடியாக கேட்பதற்கு கூச்சப்பட்டு வேறு அதை சுற்றி சுற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதை மட்டும் சொல்லவில்லை என்றால் சொல்லாத வார்த்தைக்குத்தான் விலை அதிகம். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். சொன்ன வார்த்தைகளிலேயே போய் மல்லு கட்டக்கூடாது. சொல்லாத வார்த்தை ஒன்று இருக்கிறது, அதுதான் உணர்வு. அதை எப்படி வார்த்தைகளால் சொல்வது என்று கூச்சம் அவரை கட்டி போடுகிறது, தயக்கம் அவரை பின்னுக்கு இழுக்கிறது. அதனால் அதை சொல்லாமல் வேறு வார்த்தைகளையே சொல்கிறார். சொல்லாத சொல்லுக்கு விலையே கிடையாது. அதுதான் உணர்வு. அந்த உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கணவனுடைய உணர்வை மனைவியும், மனைவியின் உணர்வை கணவனும் மதித்தால் அது நல்ல குடும்பம், நல்ல இல்லறம். தந்தையின் உணர்வை பிள்ளையும், பிள்ளையின் உணர்வை தந்தையும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அது நல்ல குடும்பம். சகோதரனின் உணர்வை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மதித்தால், ஒருவர் மற்றவரை மதித்து வாழ்ந்தால் அது நல்ல குடும்பம். ஒரு தொழில் பார்ட்னருடைய உணர்வை 2 பேர் என்றால் 3 பேர் 10 பேர் யாரோ புரிந்து நடந்து கொண்டால் அதுதான் நல்ல பிசினஸ் சென்டர். இல்லைன்னா அங்கே குழப்பம்தான் வரும். ஆசிரியர் மாணவரை, மாணவருக்கு என்ன தேவை என்று ஆசிரியர் உணர்ந்து அந்த தேவைகளை தன்னுடைய அறிவுத்திறத்தால் யார் நிரப்புகிறாரோ அவர் சிறந்த ஆசிரியர். ஆசிரியர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து அதற்கேற்றபடி மாணவன் நடந்து கொண்டால் அதுதான் நல்ல பாடசாலை, நல்ல கலாசாலை. எனவே வார்த்தைகளை விட உணர்வுகள் முக்கியமானவை. உணர்வுகளை யாரும் புறக்கணித்து விடக்கூடாது, உணர்வுகளை யாரும் புறந்தள்ளிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க இதை நாம் பார்க்க முடியும். எப்படி அவர்கள் சக மனிதனுடைய உணர்வை மதித்தார்கள் என்பதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவர்களை அடியுற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள், அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையினர் இப்படிப்பட்ட உணர்வுகளை தாங்கியவர்களாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அழகான ஒரு வார்த்தை, தனக்கு எதிரிலே இருக்கக்கூடிய மனிதனுடைய லவித்தலான் நாசு அலா மா ஃபீ குலூபி பாலிஹிம் அல்பாப், ஒருவர் மற்றவருடைய உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ணங்களை மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால், அல்லது கண்டுபிடிக்க முடியும் என்பது உலகத்தின் யதார்த்தமாக ஆகிவிடுமானால் எல்லோரும் வாள்களை கொண்டுதான் பேசிக் கொள்வார்கள். நீ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா 2 பேரும் வாள் எடுத்துக்கொண்டுதான் பேசுவோம். நிமிடத்துக்கு நிமிடம் உலகத்தில் இரத்த ஆறுதான் ஓடும். எனவே மனிதர்களை அவர்கள் எப்படி தோற்றம் தருகிறார்களோ அப்படியே நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். நான் யார் என்று உங்களுக்கு காட்டுகிறேனோ அப்படியே என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்று எனக்கு எப்படி காட்டுகிறீர்களோ, என்னவாக எனக்கு காட்டுகிறீர்களோ அப்படியே நான் அதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு சக வாழ்வுக்கு வழிவிட்டு விட வேண்டும். ஆராய்ச்சிகளை செய்யக்கூடாது. மறைவானவற்றை அறிகின்ற ரப்பிடமே மறைவானவற்றை விட்டுவிடுங்கள். மறைவானவற்றை அறிகின்ற ரப்பிடமே மறைவானவற்றை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெளியிலே தெரிவதுதான்.
எனவே வெளியிலே தெரிவதை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று போனால் வாள்களோடு தான் நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டியது இருக்கும் என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவோடு சக மனிதனை அறிந்து கொண்டு அதோடு விட்டு விடுங்கள். அதை தாண்டி ஆராய்ச்சிகள் உங்களுக்கு தேவையில்லை. சில நேரங்களிலே கூடுதலாக தெரிந்து கொள்வதும் கூட அதிகப்படியான மாரிஃபத், அதிகப்படியான அறிவும் ஞானமும் கூட அதிகப்படியான மூடத்தனத்தை விட ஆபத்தாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு அழகான வார்த்தை பாருங்க. அதிக மூடத்தனம் என்பது ஆபத்தானது. மூடத்தனம் என்பது நோய். ஹதீஸிலே இருக்கு ஷிஃபாவுல் ஐ அஸ்வால், அறிவீனம் என்ற நோயினுடைய மருந்து கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்வதுதான் என்று சொன்னார்கள். அறிவீனம் என்பது ஒரு நோய். கூடுதலான அறிவீனத்தை விடவும் எது ஆபத்தாகிவிடும் என்றால் கூடுதலான விஷயங்களை தெரிந்திருப்பது. ஒரு ஆளை பத்தி கூடுதலா தெரிஞ்சிருப்பது கூடுதலான அறிவீனத்தை விடவும் ஆபத்தாகிவிடும். மறைவானவற்றை அறிந்த ரப்பிடமே விட்டு விடுங்கள், போதும். அதுக்கு மேல எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது என்றால் தெரிந்து கொள்வதை வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம். ஏன் தெரிந்து கொள்ளாதே என்கிறது என்றால் இந்த தெரிந்து கொள்வது என்பது சகவாழ்வை கெடுக்கும் என்றால் அப்படிப்பட்ட அறிவு உனக்கு தேவையே இல்லை. ஏன் அறிஞர் பெருமக்களிலே சிலர் இருக்கிறார்கள், தங்களுக்கு கிடைத்த ஞானத்தையும் அறிவை வைத்து சமுதாயத்தை வெட்டி கூறு போடக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஒரு அறிஞனின் பொறுப்பு என்ன? ஒரு வழிகாட்டியின் பொறுப்பு என்ன? தனக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அறிவை வைத்து சமுதாயத்தை ஒரு நூலால் பிணைப்பது தானே, ஒற்றுமைப்படுத்துவது தானே, அந்த சமுதாயத்தை கொண்டு போய் எதிரிகளுக்கு முன்னால் வலிமை வாய்ந்த ஒரு சமுதாயமாக நிறுத்துவது தானே அறிஞனின் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணராத அறிஞர்கள் இருக்கிறார்களே, அப்படியானால் அந்த அறிஞர்கள் ஞானத்தை பெறாமல் இருப்பது தானே சமுதாயத்துக்கு நல்லது. எனவே கூடுதலான அறிவை பெறுவதும் சில நேரங்களில் அறிவினத்தை விட ஆபத்தில் முடிந்து விடலாம். இவர்கள் அறிவினர்களாக இருந்திருந்தால் சமுதாயம் பிழைத்திருக்கும். ஆனால் இவர்கள் அறிவாளிகளாக போனதால் சமுதாயம் அவர்கள் கையிலே மாட்டிக்கொண்டது என்பது மாதிரியான அறிஞர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். எனவே சக வாழ்வினுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்று சக மனிதனுடைய உணர்வை புரிந்து கொள்வது, சொல்லாத வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உணர்வை புரிந்து கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் மனித சமுதாயத்தை பிணைத்தார்கள். ஒரு பிரபலமான நபிமொழி ஒன்று நாம் அனைவரும் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரையாற்றுகின்ற போது சொல்கிறார்கள், நாசுமின் உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, என் சமுதாயத்தில் சிலர் சொர்க்கத்துக்குள் செல்வார்கள். 70,000 பேர் சொர்க்கத்துக்கு செல்வார். சபூன அல்ஃபன், 70,000 பேர் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். பிகைரி ஹிசாப், அவர்களுக்கு எந்த விசாரணையும் இன்றி, விசாரணையே கிடையாது, விசாரணையே இல்லாமல் அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். 70,000 பேர் என் சமுதாயத்தில். அவ்வளவுதான். என் சமுதாய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் 70,000 என்பது சின்ன நம்பர் தான். 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவார்கள். இதை கேட்டால் யாருக்குத்தான் ஆர்வம் வராது, யாருக்குத்தான் ஆசை இருக்காது. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முன்னால் இருந்து ஒருவர் எழுந்தார். ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, அவர்களில் ஒருவனாக நானும் இருக்க எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் எனக்கு அந்த தகுதியை நீங்கள் கேட்டு பெற்று தாருங்கள் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மின்ஹும், நீ அவர்கள் ஒரு ஆள் தானே, நான் தனியா ஸ்பெஷலா துஆ செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே அதை இடம் பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். பக்கத்தில் இருந்த ஒருவர் எழுந்தார். இந்த 4 நேர்த்திக்கடம்லாம் கொடுக்கும்போது எனக்கு ஒன்று, எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்றுன்னு கேட்டு வாங்குற மாதிரி எனக்கு ஒன்று, எனக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்த, ஒரு ரெசர்வேஷன் வாங்கி கொடுங்க, ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபகக பிஹா உகாஷா, உகாஷா உங்களை முந்தி விட்டார், அவர் உங்களை முந்திட்டாரு, அவ்வளவுதான். அங்க வார்த்தை வேற எதுவுமே இல்லை, அதை தவிர இவர் வார்த்தையை சொல்லவில்லை.
இந்த வார்த்தைக்கு 2-3 வகையான விளக்கங்களை ஹதீசுக்கலை வல்லுநர்கள் தருகிறார். ஒன்று, எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம், இப்படி நீங்க சொல்லும் போது சபையில இருந்து யாராவது ஒருத்தர் கேட்டா முதல்ல கேட்கிறவருக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அதனால் முதலில் கேட்ட உக்காஷாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. இது ஒரு விளக்கம். 2வது ஆளுக்கு அது இல்லை, அவர் முந்திவிட்டார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு, அதை தட்டி பறித்து கொண்டார், உனக்கு இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இன்னொன்று, பேரறிஞர் காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நுட்பமான விளக்கத்தை தருகிறார்கள். என்னவென்றால், 2வதாக எழுந்து எனக்கும் அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டவர் அதற்குரிய தகுதி உடையவர் அல்ல. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற தகுதி உடையவர் அல்ல. அவரை பார்த்து உனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதானே உண்மை. உனக்கு அந்த தகுதி இல்லை, நீ அடைய மாட்டாய் என்று சொன்னால் அது உண்மை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை காயப்படுத்த விரும்பவில்லை. அவருடைய உணர்வை மதித்து உன்னை அவர் முந்திவிட்டார் இந்த சபையிலே என்று சொல்லி முடித்துக் கொண்டார்கள். இந்த நபிமொழிக்கு சில அறிஞர்கள் அடுத்தடுத்து தருகின்ற விளக்கம் என்னவென்றால், இன்னஹு கான முனாஃபிகா, 2வது கேள்வி கேட்டவர் ஒரு நயவஞ்சகர், முனாஃபிக். நீங்கள் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் முனாஃபிக் தான், அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று காதி இயாத் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர் முனாஃபிக் என்பதை கூட சொல்லவில்லை, அவருக்கு அந்த தகுதி இல்லை என்பதால் அப்படின்னு அடுத்த வாசகத்துக்கு போயிட்டார்கள். அப்ப எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க. ஒருவர் விளக்கத்தை சொல்வதற்காக அவர் முனாஃபிக், அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று பழிச்சென்று அடுத்த அறிஞர் சொல்கிறார். இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொன்ன காதி இயாத் அவர்கள் அவருக்கு அந்த தகுதி இல்லை என்று முடித்துக் கொண்டார்களே அன்றி அவர் ஒரு நயவஞ்சகர் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை. அப்படியானால் உணர்வுகள் எங்கே எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். உணர்வுகள் எப்படி மதிக்கப்பட வேண்டும்? தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உறவை இஸ்லாத்தை போல வேறு எந்த மார்க்கமும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு அறிஞரிடத்திலே கேட்கிறார்கள், தந்தை மேல மகனுக்கு பாசம் அதிகம் இருக்குமா, மகன் மேல தந்தைக்கு பாசம் அதிகம் இருக்குமா? தாயெல்லாம் விட்டுருங்க, தந்தை மேல மகனுக்கு பாசம் அதிகம் இருக்குமா, மகன் மேல தந்தைக்கு பாசம் அதிகம் இருக்குமா? 2 வகையான ஆய்வுக்கும் குர்ஆனை நாம் உட்படுத்தலாம். இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை கூப்பிடுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள், இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அவன் அளவற்ற அருளாளனுக்கே மாறு செய்யக்கூடிய ஆணவக்காரன். ஒரு கொடூரமான மனநிலை கொண்டவருக்கு மாறாக நடக்கலாம், அளவற்ற அன்பு மிக்கவனுக்கு எப்படி மாறாக நடக்க முடியும்? கான லிர்ரஹ்மானி அஸியா, ரஹ்மானுக்கு மாறு செய்தவன் ஷைத்தான் என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற போது தந்தை இடத்தில் ஒரு செய்தியை நறுக்குன்னு சொல்லணும். இப்ராஹிம் நபிக்கு ஒரு நெருக்கடி. தந்தை இடத்தில் ஒரு செய்தியை பழிச்சுன்னு சொல்லணும். என்ன செய்தி சொல்லணும்? நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லணும். ஆனா வாப்பாவை பார்த்து நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு எப்படி ஒரு பையன் சொல்ல முடியும்? அவன் மனசு வரல, ஆனா சொல்லணும். சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தந்தையை பார்த்து எப்படி இந்த வார்த்தையை சொல்வது? அது ஒழுங்கீனமா இருக்குமே. ஆனால் சொல்லியாக வேண்டுமே. சொன்னார்கள் இறைத்தூதர் இப்ராஹிம் நபி. எப்படி சொன்னார்கள் என்கிறது தான் முக்கியம். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி சொன்னார்களாம், இன்னி அகாஃபு அய்யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான். நல்லா கவனிங்க, அளவற்ற அருளாளனுடைய தண்டனை உங்களை தொட்டு விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது.
அதாவது நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க என்று சொல்வதற்கு பதிலாக நரகத்துக்கு போயிடுவீங்களோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வார்த்தை எவ்வளவு நளினமாக இருக்கிறது. அதிலும் எப்படிப்பட்ட நரகம் என்றால் அளவற்ற அருளாளனே ஒரு தண்டனை வச்சிருக்கிறான். அவன் அவ்வளவு சீக்கிரம் தண்டிக்க மாட்டான் யாரையும். ஏன்? அவன் அளவற்ற அருளாளன். அதனால் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் தண்டிக்க போறதில்லை, மன்னிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட அளவற்ற அருளாளனே ஒரு தண்டனையை வைத்திருக்கிறான். அதற்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன நுட்பமா சொல்றாங்க பாருங்க. இதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்க வேண்டிய வார்த்தை பயன்பாடு. இப்படித்தான் வாப்பாட்ட கண்ணியமா பேசணும். வாய் புளிச்சுது மாங்காய் புளிச்சுதுன்னு சொல்வார்கள் அல்லவா தமிழ்ல. அந்த மாதிரி எல்லாம் எடுத்தறிந்தெல்லாம் பேசக்கூடாது. இது ஒரு மகன் தந்தை மேல் எவ்வளவு மரியாதை வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள் என்பதற்கு திருக்குர்ஆன் சொல்லுகிற ஒரு எடுத்துக்காட்டு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபி மகனை பிரிந்தார்கள். மகனை தந்தை பிரிந்து விட்டார் என்றால் தந்தையை மகனும் தானே பிரிந்தார். இவர் மட்டும் என்ன சேர்ந்தா வாழ்ந்தார்? தொலைக்காட்சியில் பார்த்தாரா? மொபைல்ல வீடியோ காலில் பார்த்தாரா? இல்லை, ரெண்டு பேரும் தான் பிரிந்தார்கள். ஒருவர் மற்றவரை பிரிந்தார்கள். ஆனால் மகனை பிரிந்த யாக்கூப் நபி அழுது அழுது அவருடைய பார்வையே பறி போய்விட்டது. யூசுப் நபிக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. நடக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்ப அந்த தைரியம், அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை அந்த ஜெனரேஷன், அந்த யங் ஜெனரேஷனுக்கு இருந்தது. பெரியவங்களுக்கு அது இருக்காது. எனவே தந்தை மகன் மேல் வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்கு தான் வலிமை அதிகம் என்று விளக்கமளிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், உணர்வுகள் மிக முக்கியமானவை. இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அவருடைய வார்த்தைக்குள் இருந்த உணர்வு என்ன? யாக்கூப் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைக்கின்றேன், நான் பொறுமையாக இருக்க போகிறேன் என்பதுதான் வார்த்தை. ஆனால் வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், அழுது அழுது கண் பார்வை போகும் அளவுக்கு அவர்கள் சோகத்தில் இருந்தார்கள். வார்த்தையால் சொன்னது நான் பொறுமையாத்தான் இருக்க போறேன். பொறுமையாக இருந்திருந்தால் அழுது இருக்க கூடாது, பார்வை போகும் அளவுக்கு அழுது இருக்க கூடாது. பொறுமையாக இருக்க நினைத்தார்கள், இருக்க முடியவில்லை என்பது உணர்வு. இருக்க வேண்டும், இருப்பேன் என்று சொன்னது வார்த்தை. வார்த்தைக்கும் உணர்வுகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. இஸ்லாம் பார்க்க சொல்வது உணர்வுகளை, வார்த்தைகளை அல்ல. ஏனென்றால் சில நேரங்களில் வார்த்தைகளால் மனிதன் தன்னுடைய வலிகளை மறைக்க பார்ப்பான். வார்த்தைகளால் வலிகளை மறைக்க பார்ப்பான். எனவே உணர்வுகளை நீங்கள் பாருங்கள். சக மனிதனுடைய உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ணங்களை பார்க்க தொடங்கினாலேயே 90% பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கணவனுடைய உணர்வுகளை மனைவி, மனைவியின் உணர்வுகளை கணவன் பாருங்கள். என்ன நினைத்துக் கொண்டு இப்படி சொல்கிறார், எதை சொல்வதற்கு பதிலாக அவர் இப்படி சொல்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் சக வாழ்வு எங்கும் நிலைக்கும். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான அஹ்லாக் என்கின்ற, ஹுஸ்னுல் அஹ்லாக் என்கின்ற மிக முக்கியமான உன்னதமான பண்பு. வரலாற்றிலே நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரம், அது வெற்றி கொள்ளப்படவிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் வருகிறார்கள். மக்காவை விட்டு எப்படி சென்றார்கள்? இரவோடு இரவாக சென்றார்கள். யார் கண்ணிலும் பட்டு விடக்கூடாது என்று போனார்கள். இந்த பக்கம் இருக்கின்ற மதீனாவுக்கு போவதற்கு இந்த பக்கமாக பயணத்தை அமைத்தார்கள். கால் தடங்களை பார்த்து எங்கே செல்கிறது இந்த தடங்கள் என்று பார்த்து எதிரிகள் கண்டுபிடித்து நம்மை கைது செய்து மரண தண்டனை தந்துவிடக் கூடாது என்பதற்காக, மரணத்துக்கோ தண்டனைக்கோ அஞ்சி அல்ல, இஸ்லாத்தின் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டு. அப்படி எதிரிகளை திசை திருப்பி ஒரு பயணத்தை இரவு நேரத்தில் நடத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகளில் திரும்ப மக்காவுக்கு வருகிறார்கள். 8 வாசல் வழியாகவும் நுழையக்கூடிய அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்று விட்டார்கள். அவர்களை கண்டு, அவருடைய படையை கண்டு எதிரிகள் தங்களுடைய வீட்டு கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய
நிலைக்கு ஆளானார்கள். இதுதான் வெற்றி. 8 ஆண்டுகள்ல ஒரு தலைகீழான ஒரு மாற்றம். அப்படி வருகின்ற போது சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பிரமுகர். சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் ஒரு கொடியை கொடுத்திருந்தார்கள். அந்த கொடி அன்சாரிகள் இவர் தலைமையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட கொடி, அன்சாரிகளின் கொடி என்று அதற்கு பெயர். அவர்கள் கையில் ஏந்தி கொண்டு வருகிறார்கள். அல்ல கொடி அப்படி தூக்கி பிடிக்கிறாங்க. பொதுவாக இந்த கொடி இந்த மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கும்போது ஒரு உணர்வு அவருக்கு உள்ளத்தில் வரும். கொடியை தூக்கி வேகமா ஓங்கி பிடிக்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறார், அல் யௌம யௌமுல் மல்ஹமா அல் யௌம துஸ்தஹல்லுல் ஹுர்மா. அவர் நல்ல கவிஞர். அவர் அல் யௌம யௌமுல் மல்ஹமா அல் யௌம துஸ்தஹல்லுல் ஹுர்மா. இன்றைய நாள் அதிபயங்கரமான நாளாக இருக்க போகிறது. தடை செய்யப்பட்டவைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட போகிற நாளாக இருக்க போகிறதுங்கிறார். மக்காவுல உதிரம் சிந்துவது ஹராம். தடை செய்யப்பட்டவைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட இருக்கிறது என்பதன் பொருள் இங்கே ஒருத்தனை விட மாட்டான். இப்போ எல்லாருடைய உதிரங்களும் தரையிலே கொட்டப்படவிருக்கின்றன என்று அந்த எதிரிகளை மிரட்டுற மாதிரி. இந்த மண்ணில் தானே அன்னை சுமையா, இந்த மண்ணில் தானே ஹஜ்ரத் பிலால், இந்த மண்ணில் தானே ரசூலுல்லாஹ்வின் கால்களில் குத்துகின்ற முள் பதித்து வைக்கப்பட்டது. இப்படி எல்லாம் அவருக்கு கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இதுல வாழ்ற ஒருத்தனை விடக்கூடாது. எப்படி எங்க ரசூலுல்லாஹ் மேல கை வைப்பீங்களா நீங்க? இங்க வந்துட்டோம் பார், நாங்க திரும்ப வந்துட்டோம் பார். அல் யௌம யௌமுல் மல்ஹமா, அதிபயங்கரமான நாளாக இருக்க போகிறது. தடை செய்யப்பட்டவைகள் எல்லாம் அனுமதிக்கப்படவிருக்கிறது. எல்லாரையும் ஒருத்தனை விட மாட்டேன் என்று அந்த உணர்ச்சி வேகத்தில் சொல்கிறார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. பின்னால வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர் போய் கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணி ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, சாத் பின் உபாதாவுடைய வார்த்தைகள் சரியில்லை, அவர் ரொம்ப மூர்க்கமாக இருக்கிறார், ரொம்ப வேகமாக இருக்கிறார். இவருடைய வார்த்தைகளை கேட்டு குறைஷி பெருந்தலைவர்களுடைய முகமெல்லாம் சுருங்கி போவதை, வாடி போவதை நான் பார்த்தேன். குறைஷி பெருந்தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை தான், ஒற்றை நம்பிக்கை. அந்த ஒற்றை நம்பிக்கை யார் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய முகம். இந்த முகம் நம்மளை தண்டிக்காது. இவருடைய கேரக்டர் மக்காவில் வாழும்போதே பார்த்திருக்கோம். அனாவசியமாக உதிரம் சிந்த மாட்டார். அவர் மேல நம்பிக்கை இருக்கிறது என்றவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். அந்த தைரியத்தை குலைக்கக்கூடிய வகையில் சொல்லுகிறார், இன்னைக்கு நாள் பயங்கரமா இருக்க போகுது. இதை கேட்டவருடைய முகம் சுருங்கி போய்விட்டது, வாடி போய்விட்டது. எதிரிகள் எல்லாம் ஒரு மாதிரி, என்னடா இது நம்ம நினைச்சது வேற நடக்கும் போல் தெரியுது. எப்படிப்பட்ட இது, இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், நாம் எப்படி வாழ்ந்த அந்த ஊர்ல என்ன பெருமை, என்ன அகங்காரம், என்ன ஆணவம், எப்படி வாழ்ந்த ஊர் இந்த ஊர். இந்த மண்ணிலா நாமா தோற்பதா, நம் உதிரமா இங்கேயா சிந்துவதா? ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, சாத் பின் உபாதாவுடைய வார்த்தைகள் சரியில்லை, அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமா பேசுறாரு, இது மட்டும்தான் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலை. சாத் பின் உபாதா மதீனாவில் பெரும் செல்வாக்கு மிக்க மனிதர், ஒரு மிக பெரும் கோத்திரத்தின் தலைவர், ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் தலைவர். அவர் கையில நம்ம தான் கொடியை கொடுத்துருக்கோம். இடையிலேயே கொடியை வாங்கினா அது பதவியை பறிக்கிறதுக்கு சமம். கொடுத்த பதவியை இலக்க அடைகிறதுக்கு முன்னாடியே அதை வாங்கிட்டா பதவியை பறிக்கிறதுக்கு சமம். அப்படியே விட்டா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், அவருக்கு இருக்கிற வேகத்துக்கு. அதற்கு காரணம் நம்ம மேல உள்ள அன்பு தான். நம்மள ரசூலுல்லாஹ்வை இந்த மாதிரிலாம் சங்கடப்படுத்திட்டாங்களேன்னு தான் அவர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இதை ஹேண்டில் பண்றது? அதே நேரத்தில் அந்த குறைஷி பெருந்தலைவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது. ஏனென்றால் இந்த நாள் பெருமை அடிக்கும் நாள் அல்ல, இந்த நாள் மன்னிப்பின் நாள். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தானே சொல்லி வச்சிருக்கான் மனுஷன். எனவே பெருமையும் பதவியும் தேடி வருகின்ற போது அடக்கத்தை வெளிப்படுத்துகிறவன் தான் தலைவன், கூத்தாடி தீர்ப்பவன் அல்ல, ஆணவத்தில் தலைகால் தெரியாமல் ஆடுகிறவன் அல்ல தலைவன்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால் ஒன்றும் சொல்லவில்லை. சாத் பின் உபாதாவுக்கு பக்கத்தில் போனார்கள். சாத், இங்க வாங்க, என்ன அல்லாஹ்வுடைய திருத்துதரே, ரொம்ப நேரமாக கொடியை கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தூக்கி வேற பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க பையன் பக்கத்தில் வர்றாரு, அவர் கையில் கொடியை கொடுத்துருங்களேன், உங்க பையன் கையில் கொடியை கொடுத்துருங்க, நீங்க கூடவே வாங்க, பக்கத்திலே வாங்க என்று சொல்கிறார். அது பதவியை பறிச்சாச்சு. ஆனா பதவி பறிச்சது தெரியாமலேயே பறிச்சாச்சு. அவருக்கு என்னண்டா, நம்ம பையன் கையில தானே கொடி, அதாவது வந்துங்க, ஒரு பையனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை தந்தைக்கு கிடைக்கிற ரெட்டை பெருமை இல்லையா? மகனுக்கு அல்லவா அந்த கொடியை, அது நம்ம கையால தானே கொடுக்குறோம். அந்த அப்படி மகனே கொடியை தூக்கி கையில் கொடுத்து விட்டார்கள். அவர் கொடியை ஏந்துகிறார். இவங்க பக்கத்திலே வர்றாங்க. இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வின் காதிலே வந்து செய்தியை சொன்னதல்லவா? அந்த பெண்மணி இந்த காட்சியை பார்க்கிறார். வேகமாக ஓடோடி போகிறார். குறைஷி பெருந்தனக்காரர்களிடத்திலே சொல்கிறார், கவலைப்படாதீங்க, கொடி கை மாறிடுச்சு, கொடி கை மாறிவிட்டது, நீங்க எதிர்பார்த்தது நடந்து போச்சு, நீங்க பயப்பட வேண்டாம். கிராமத்தில் தஞ்சாவூர் பகுதியில் எல்லாம் இந்த தஞ்சாவூர் பகுதி மக்கள்லாம் இருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் கேணி, குளம் இதெல்லாம் இருக்கும். தஞ்சாவூர் பகுதியில், ராமநாதபுரத்துல எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். எல்லா பள்ளிவாசல் பக்கத்துலையும் ஒரு குளம் இருக்கும். ஒரு காலத்தில் அந்த குளம் தான் அந்த ஊருக்கே தண்ணி கொடுக்கும். போர் வசதி இதெல்லாம் வந்து கிடையாது. 6 மணிக்குள்ள காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்கள்லாம் குளிச்சுட்டு போயிடணும். ஊர் சட்டம். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமாக பெண்கள் நின்னா பெண்களுக்கு ஃபைனு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் போனா ஆண்களுக்கு ஃபைனு. இது அந்த ஊர் நடைமுறை. எந்த ஊருன்னு மட்டும் கேட்காதீங்க, ஒரு ஊருடைய நடைமுறை. அந்த ஊருடைய தலைவருடைய மகன் என்ன பண்ணிட்டாரு, 6 மணிக்கு முன்னாடியே போயிட்டார். சரி, அப்படி போனா என்ன தண்டனைன்னு கேட்டா, செருப்பால அடிக்கிறது, பப்ளிக்ல வச்சு செருப்பால அடிக்கிறது தான் தண்டனை. இப்போ தலைவருடைய பையனே முதல்ல போயிட்டாரு. தலைவர் பையனாச்சும் எப்படி அடிக்கிறது? 2 கொம்புல அடிச்சா பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பயத்துல ஒருத்தர் ஐடியா சொன்னாராம். செருப்பை தூக்கி ஒரு பை இருக்குல்ல, ஒரு கேரி பேக் உள்ள போட்டு, இந்த கால துணி பை கொடுப்பாங்கல்ல, சரவணா ஸ்டோர், அது இந்த மாதிரி துணி பைக்குள்ள செருப்பை போட்டு அது அப்படியே அடிங்க. செருப்பால் அடிச்ச மாதிரி ஆச்சு, செருப்பு வெளியில தெரியாத மாதிரி ஆச்சு. செருப்பால் அடிக்கிறது தான், ஆனா செருப்பு வெளியில தெரியாது. ஏதால அடிச்சவன் மற்றவனுக்கு தெரியாது, ஆனா செருப்பு உள்ளது எல்லாருக்குமே தெரியும். இது ஊரறிந்த ரகசியம் சொல்றது. இந்த மாதிரி சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நுட்பமாக, அவருக்கு பதவி போயிருக்குன்னு தெரியாத அளவுக்கு அவர்கிட்ட இருந்து மெதுவாக அதை வாங்கி கொடியை கைமாற்றி விட்டார்கள். குறைஷி பெருந்தலைவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். நான் சொல்ல வருவது, குறைஷிகள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 13 ஆண்டு காலம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 13 ஆண்டு காலம் விதவிதமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கியவர்கள். ஒரு மெத்தடில் அல்ல, பல வகையான தொந்தரவுகளுக்கு ஆளாக்கியவர்கள். சொல்லால் சூனியக்காரர், மனநிலை பாதித்தவர், ஆண் வாரிசு கிடையாது அவருக்கு, இதெல்லாம் ஒரு குறையா சொன்னார்கள். அபுத்தர் ஆண் வாரிசு கிடையாது, இப்படி எல்லாம் குறைகளை சொல்லிக் கொண்டிருந்த அந்த குறைஷிகள் வருத்தப்படுகிறார்கள் என்பதற்காக, அந்த வருத்தத்தை போக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக பெரும் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பதவியை அவருக்கு தெரியாமலேயே மெல்ல பறித்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் உணர்வுகளை மதிப்பதற்கு. இதுல என்ன ஆய்விட போகிறது? உஹது போர் நடைபெற்று முடிந்தது உங்களுக்கு தெரியும். உஹது போர்ல 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். ஷஹீதுகளை அவர்கள் இறந்த அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யணும். அங்க பாடியை தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போக கூடாது. உஹது போர்ல ஷஹீதானவங்களை 4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகீல் அடக்கம் பண்ணல, உஹது மலை அடிவாரத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டது. ஏன்? ஷஹீதானவர்கள். ஷஹீதானவர்களை எடுத்துட்டு போக கூடாது ஒரு இடத்துக்கு, அங்கதான் அடக்கம் செய்ய வேண்டும். 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள்.
அந்த போர்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், அம்பு எறிகிறதுல பெரிய எக்ஸ்பர்ட். அவர் அம்பு எறியக்கூடிய திறனை அவர் களத்தில் அவர் காட்டியதனால் தான் உயிர் சேதம் 70 நின்றுச்சு. இல்லை என்றால் இன்னும் அதிகமாக உயிர் சேதம் முஸ்லிம்களின் தரப்பில் ஆகியிருக்கக்கூடும். போர் முடிஞ்சிருச்சு. பின்னால ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப மரியாதையோட, அம்பு எரிஞ்சு நிறைய முஸ்லீம்களை காப்பாற்றி இருக்கிறார், போர்ல தோல்வியினுடைய அந்த வேகம் குறைவாக இருந்ததுக்கு இவர்தான் காரணம், பெரிய வீரர். அது மட்டுமல்ல, அவரை பார்த்து அவர் அம்பு எறியக்கூடிய அழகு, திறன், குறி தவறாம கரெக்டா போய் சேர்றதை, இலக்க போய் அடைகிறத பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்களாம், இருமியா சஅத் ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் என் தந்தையும் உமக்கு அர்ப்பணம், நன்றாக எறிவீராக என்று உற்சாகப்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு அவருக்கு பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து அவருடைய உள்ளத்துல ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. நாம கொஞ்சம் மற்றவங்களை விட மேல உணர்வு வருது, உள்ளத்துல வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, நம்மளா நினைச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது, இதை ரசூலுல்லாஹ் வாயால கேட்டு வேற தெரிஞ்சுக்கு. சில பேர் இருக்கும், அதான் நம்ம வாயால சொல்லணும் வேற எதிர்பார்ப்பாங்க, ஷேக் வாயால அதை கேட்டு தெரிஞ்சுக்குவோமேன்ட்டு. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அரஐத ரஜுலன் யகூனு ஹாமியத்தன் லிகௌம் அயகூனு நஸீபுஹு வ நஸீபு கைரிஹி ஸவா. ஒரு மனிதரை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நல்ல கேள்வியை கேளுங்க, என்ன டீசென்ட்டா கேட்கிறாரு பாருங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எனக்கு ஒரு மனிதரை பற்றி சொல்லுங்கள். அந்த மனிதர் எப்படிப்பட்ட, தன்னை பத்தின்னு கேட்கல, ஒரு மனிதரை பற்றி, யாரோ ஒருவர், ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மனிதரை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், போர்க்களத்தில் ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றும் காவலனாக அவர் இருந்திருக்கிறார். அதாவது உஹது போர்க்களத்தில் தன்னுடைய அம்பு எறியும் திறத்தால் முஸ்லிம்களின் உயிர் சேதத்தை குறைத்தவர். அதைத்தான் ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றும் காவலனாக திகழ்ந்திருக்கின்றார். அவரை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அவருக்கு அல்லாஹ் தரப்போகிற கூலியும், அவர் யாரை காப்பாற்றி இருக்கிறாரோ சக போராளிகள், சக முஜாஹிதுகள், அவர்களுக்கு அல்லாஹ் தரப்போகிற கூலியும் ஒன்று போல்தான் இருக்குமா? அயகுனு நஸீபுஹு நஸீபு கைரிஹி ஸவா. ஒரே மாதிரி தான் இருக்குமா? நீங்க சொல்லுங்க, ஒரே மாதிரியா இருக்கும் கூலி? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவர் காப்பாத்திருக்காரு ஏகப்பட்ட பேரை. வெற்றி முகத்தில் இந்த சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியவர் அவர். எனவே அவருக்கு நன்மை அதிகம். இது எல்லாருக்குமே தெரியும், யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ரசூலுல்லாவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் என்னண்டா, இல்லைங்க, 2 பேருக்கும் கூலி வேற வேற தான். காப்பாத்தினவருக்கு கூலி அதிகம், மற்றவங்களுக்கு கூலி கம்மி அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை சொல்ல முடியாது. சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் அப்படின்னு இருக்கிற எண்ணத்தை சைத்தான் என்ன பண்ணுவான், பத்த வச்சு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவான். இல்ல 2 பேருக்கும் கூலி ஒண்ணுதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூலி ஒண்ணு இல்ல, தனித்தனி கூலி தான். ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்ல அவருடைய உணர்வை புரிந்து கொண்டார்கள். அவர் யாரை பத்தி கேட்கிறான்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. தெரியாம எப்படி இருக்கும்? தெரியுது. ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பண்றது? ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு வரி 1.5 வரி இந்த ஹதீஸ்ல சொல்கிறார்கள். அல் துன்சரூன இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பி துஆஃபாயிக்கும். அவர் கேட்ட கேள்விக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நீங்க புரியுதான்னு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு உதவி கிடைப்பதும், உங்களுக்கு வெற்றி கிடைப்பதும், போர்க்களத்தில் வெற்றி கிடைப்பதும், உங்களுக்கு உதவி கிடைப்பதும் உங்களில் உள்ள பலகீனமானவர்கள் மூலமாகத்தான். அவர் கேட்ட கேள்வி என்னது? கூலி அவருக்கு அதிகமா ஈக்குவலா? இதான் கேள்வி. ரசூலுல்லாஹ்வுடைய பதில் என்ன? உங்களுக்கு போர்க்களத்தில் வெற்றி கிடைப்பதும் வாழ்க்கையில் உதவி கிடைப்பதும் உங்களில் உள்ள பலகீனமானவர்கள் மூலமாகத்தான். என்ன அர்த்தம்? நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் போர்க்களத்துக்கு ஒரு 100-150 அம்பை தூக்கிக்கிட்டு முதுகுக்கு பின்னால் அந்த அம்பு கூட தூக்கி வச்சுக்கிட்டு எடுத்து சர்ன்னு எரிஞ்ச உடனே வெற்றி கிடைச்சிருச்சு நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. அப்படியா? நீங்க நினைச்சுக்கிட்டீங்க
கடையில் போய் உட்கார்ந்து கல்லாப்பெட்டி முன்னால் உட்கார்ந்து நான் போய் உட்கார்ந்தா தான் ஹஜ்ரத் வியாபாரம் பிரபாதமாக நடக்கும். பசங்களை எல்லாம் அனுப்புனா ஒன்றும் வியாபாரம் சரியில்லை, நான் போய் உட்கார்ந்தா தான் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் மீசையை முறுக்கிக்கிட்டு அப்படி கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்தா தான் பவுன்சான செக்கெல்லாம் வந்து கரெக்டாக வரும். நான் இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவும் நடக்காது. மனிதன் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு போர்க்களத்துக்கு போய் நீங்கள் வெற்றி ஈட்டி கொண்டு வந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி கிடைப்பதும் யாரை கொண்டுதான் கிடைக்குதுன்னா பலகீனமானவர்கள். பலவீனமானவர்கள்னா யாரு? பெண்கள், முதியவர்கள், நோயாளிகள், சிறுவர்கள், நிரந்தரமாக உடல் ஊனமாக இருக்கக்கூடிய இவங்க தான். யாருக்கெல்லாம் ஜிஹாது கடமை இல்லையோ அவங்க தான் முஸ்ததாஃபீன்கள், ஒடுக்கப்பட்டோர், வாழ்க்கை போட்டியில் பங்கேற்க இயலாதோர், பலகீனமானவர்கள். இவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு போர்க்களத்தில் வெற்றி கிடைக்குது. என்ன அர்த்தம்னா, உங்களை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு உங்க வீட்டில் உங்க மனைவி, உங்க அம்மா, உங்க சகோதரி, உங்க மகள், யா அல்லாஹ் என்னுடைய வாப்பா, என்னுடைய கணவர், என்னுடைய சகோதரன் போர்க்களத்துக்கு போயிருக்கிறார், யா அல்லாஹ் அவர் தான் எங்கள் குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியவராக இருக்கிறார், அவருக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக வீட்டில் உட்கார்ந்து துவா செய்யறதுனால உங்களுக்கு அங்க வெற்றி கிடைக்குது. நீ நினைக்கிற நான் எடுத்து இப்படி அடிச்சேன், எதிரி 10 பேர் விழுந்தா வெற்றின்னு நீ நினைக்கிற. இல்லை, அதுவல்ல வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, அவர் என்ன சொன்னாரோ அதற்கு அப்பால் சொல்லாத வார்த்தையில் ஒன்று இருக்கு பாருங்க. சொல்லாத சொல்லுக்கு விலை இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன, சொல்லாத வார்த்தை என்ன? சொன்ன வார்த்தை அல்ல உணர்வு, சொல்லாத வார்த்தையில் தான் உணர்வு இருக்கிறது. இதை புரிந்து கொள்பவன் தான் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறான், அல்லது உலகம் அமைதியாக வாழ்வதற்கு அவன்தான் காரணமாக இருக்கிறான். வார்த்தைகளோடு மல்லுக்கு நிற்பவன் அல்ல, வார்த்தை போர் நடத்தி கொண்டிருப்பவன் அல்ல. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு பலகீனமானவன் இருக்கிறான். அந்த பலகீனமானவன் இவன் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்கிறான். அந்த பலகீனமானவனை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ என்ன நினைப்பாய்? என்னால் அவன் வாழ்கிறான் என்று. உண்மை அதுவல்ல, அவனால் நீ வாழ்கிறாய், அவனால் உனக்கு உதவி கிடைக்கும், அவனால் உனக்கு வெற்றி கிடைக்கிறது. அப்ப நான் யாரு உலகத்துல? என் வீரம் என்னாச்சு? நான் வந்து பயிற்சி பெறுவதற்கு நான் கொட்டி கொடுத்த காசு பணங்கள் என்னாச்சு? என் அறிவை திரட்டிக்கொள்ள நான் ஒதுக்கிய நேரங்கள் என்ன ஆயிற்று? நான் செய்த பயணங்கள் என்ன? எல்லாம் வீணல்ல. நீ ஒரு கருவி. நீ எப்படி ஒரு கருவியோ அதுபோல் அவன் ஒரு கருவி. அல்லாஹ் தன்னுடைய இலக்கை நிறைவேற்றிக் கொள்ள எல்லோரையும் அவன் கருவியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறான். நீ நினைக்கிறாய் என்னாலதான் அது நடந்தது, என்னாலதான் இது நடந்தது என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். இல்லை, அப்படி அல்ல. ஹலீல் என்ற ஒரு அறிஞர் தன்னுடைய நண்பரோடு அவர் சாலையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பரின் செருப்பு வார் அருந்து போய்விட்டது. அதுக்கு மேல அந்த செருப்பு போட்டு நடக்க முடியாது, வார் அருந்து போய்விட்டது. உடனே நண்பர் என்ன செய்கிறார்? செருப்பை தூக்கி கையில வச்சுக்கிட்டு வெறுங்காலோடு, ஹாஃபில் கதமைன், செருப்பு இல்லாம வெறுங்காலோடு நடந்து வருகின்றார். இதை பார்த்துட்டு இந்த ஹலீல் என்கிற அந்த அறிஞர் நல்லா இருக்கிற அவருடைய செப்பலை தூக்கி கையில வச்சுக்கிட்டு அவரும் வெறுங்காலோட நடந்து வருகிறார். ஏன் உங்க செப்பல் நல்லா தானே இருக்குது, நீங்க எதற்காக கையிலே கலற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், வெறுங்காலோடு நீங்கள் மட்டும் நடந்து வந்தால் உங்கள் வலியை நான் எப்போது உணர்வது என்று கேட்கிறார். உங்கள் வலியை நான் எப்போது உணர்வது? சக மனிதனுடைய வலியை, சக மனிதனுடைய மகிழ்ச்சியை உணர்வதைப் போல நீங்கள் உணர வேண்டும். அதனால் தான் இஸ்லாம் நோயுற்றவனை நலம் விசாரிக்க சொல்கிறது, இறந்து போனவர்களை பின்தொடர்ந்து போக சொல்கிறது. மன் அஸ்ஸா சகலா குசிய புர்தன் ஃபில் ஜன்னா, மனம் உடைந்து போயிருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஆறுதல் மொழி சொல்பவனுக்கு அல்லாஹ் மறுமையில் சுவர்க்கத்தின் பொன்னாடையை போர்த்துவான், சுவர்க்கத்தின் புர்தா ஆடையை போர்த்துவான். எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால், கோடி கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால்
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியம் சேர்க்கிறான் என்றால் மனம் உடைந்தவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனிதனுக்கு. இதுதான் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் என்பதன் பொருள். உணர்வுகளை புரியாமல் சகவாழ்வு சாத்தியமில்லை. உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய அறிவு ஞானத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். 2 பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் லேசா அப்படி கால் நொண்டி நொண்டி நடந்து போறாரு. அப்போ 2 அறிஞர்கள் பேசிக் கொண்டார்களாம். இவர் ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடந்து போகிறார் தெரியுமா? அவருக்கு வலது காலில் முழங்கால் வலி இருக்கு. வலது காலில் முழங்கால் வலி உள்ளவங்க தான் இப்படி நடப்பாங்க அப்படின்னு. இன்னொரு அறிஞர் சொன்னாராம், இல்ல அவருக்கு இடது காலில் தொடப்பக்கமா ஒரு வலி இருக்கணும், அவங்க தான் இப்படி நடந்து 2 எக்ஸ்பர்ட் இத்தனைக்கும் நடந்து, அதனாலதான் இப்படி நடந்து போறாரு என்று சொன்னார். சரி, அவரையே கூப்பிட்டு கேட்டுருவோம், தம்பி இங்க வாங்க, எதனால தம்பி நீங்க காலை லேசா அப்படி நொண்டி நொண்டி நடந்து போறீங்க? வலது காலில் தானே உங்களுக்கு வலி, அவர் இடது கால் துடையில தானே உங்களுக்கு வலி. அவர் சொன்னாரா, காலில் முள் குத்திருச்சியா எனக்கு. அறிஞனாக இருப்பவன் தவறாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்புண்டு. அறிஞனாக இருப்பவன் சமுதாயத்தை தனக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் வைத்து சமுதாயத்தை வெட்டி பிளப்பவனாக கூறு போடுவனாக இருக்கக்கூடாது. அறிவு என்பது அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. இந்த மார்க்கம் வந்ததும் அதற்காக அல்ல. மார்க்கம் என்பது எல்லோரையும் சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்தது. தாவா என்பதனுடைய அடிப்படையே என்னவென்றால் சக மனிதனை பற்றி கவலைப்படுவது. இப்படி உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழுகிற இந்த மனிதன் மறுமையில என்ன பாடுபட போகிறானோ, மறுமையிலும் இந்த மகிழ்ச்சி அவனுக்கு தொடர வேண்டுமே என்று அவன் மீது கருணை கொண்டு அவனுக்கு இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்துவதுதான் தாவாவினுடைய அடிப்படை. அதுவும் உணர்வுகளை மதிப்பதுதான் தாவாவின் அடிப்படை, சகவாழ்வின் அடிப்படை, உலகம் நிம்மதியாக வாழ்வதன் அடிப்படை. எனவே எல்லா நிலைகளிலும் நமக்கு அல்லாஹ் நிறைய கேரக்டர்களை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வின் அடிமை, பிள்ளைக்கு தகப்பன், தகப்பனுக்கு பிள்ளை, மனைவி கணவர், மாணவர்களுக்கு ஆசிரியர், ஆசிரியர்களுக்கு மாணவர், ஏகப்பட்ட கேரக்டர்கள் தினமும் நமக்குள் இருக்கிறது. எல்லா கேரக்டர்களோடும் நாம் வாழுகிறோம். ஆனால் இந்த கேரக்டர்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது அல்லாஹ்வின் அடிமை என்கிற அந்த கேரக்டர் தான். அல்லாஹ் மனிதனுடைய உணர்வுகளைத்தான் பார்க்கிறான், செயல்களை விட. குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் ஓடுகின்ற எண்ணங்களை பார்க்கின்றான். அதனால் தானே பாவ மன்னிப்பு தேடிய ஒரு அடியான், சஹீஹ் முஸ்லிம்ல தௌபாவுடைய பாடத்துல முதல் ஹதீஸே அதுதான். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அடியான் பாலைவனத்திலே பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். ஒரு வாகனம், அதுல தண்ணி சாப்பாடு எல்லாம் இருக்கு. அயர்ந்து வாகனத்தை விட்டு இறங்கி தூங்கிட்டான். தூங்கிட்டு முழிச்சு பார்த்தா வாகனத்தை காணவில்லை. ஐயோ வாகனத்தை காணவில்லையே என்கிற வருத்தம் அடுத்தவனுக்கு தோணுது. அதுல தானே சாப்பாடு வச்சிருந்தோம், ஆஹா அதுல தானே தண்ணி வச்சிருந்தோம், தண்ணியும் போச்சா, சாப்பாடும் போச்சா, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பாலைவனத்தில் மாட்டிக்கொண்டோமே, பசிக்கிறதே, தாகம் எடுக்கிறதே, எங்கேயாவது பக்கத்து ஊர்ல போய் தண்ணி சாப்பாடு பார்த்தா வாகனத்தையும் காணாம நம்ம என்னதான் பண்ண போறோம் என்று தேடி 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 அலைந்தான். கிடைக்கவே இல்லை. அயர்ந்து மறுபடியும் தூங்கி விட்டான். மறுபடியும் தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டான். திடீர்னு முழிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த வாகனம் பத்திரமா நிக்குது. வேறு எது வாகனமா, நம்ம கொண்டு வந்ததுதான். ஜாடையெல்லாம் பார்க்கறான், இவன் கொண்டு வந்த வாகனம் தான். அடுத்து தண்ணியை பார்க்கறான், ஓ தண்ணி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடு இருக்கு, அப்பாடா நம்ம தப்பிச்சோம் என்று அவன் மகிழ்ச்சி அடைந்து அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் அவன் சொன்னானாம், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், அல்லாஹும்ம அன்த அபுதி வான ரப்புக்க, நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு ரப்புன்னு சொல்லிட்டான். அளவு கடந்த மகிழ்ச்சியில ஒருத்தனுக்கு என்ன சொல்றோம்னு தெரியாது. சந்தோஷம் அதிகமானா என்ன பேசுறோம்னே தெரியாது. அல்லாஹும்ம அந்த அபுதி வான ரப்புக்க, இறைவா நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு ரப்பு. உடனே அல்லாஹ் அவனை கூப்பிட்டு போடுவா, என்னைய பார்த்து நீ அடிமைன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு திமிரு, வாடா உனக்கு நரகம் காத்திருக்குன்னு அல்லாஹ் சொல்லல. உடனே வானத்திலிருந்து ஒரு பேரிரைச்சலை, பேரிடியை இறக்கி அவனை அங்கேயே பாலைவனத்தில் புதைத்து விடவில்லை. மாறாக அல்லாஹ் என்ன செய்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிரித்தான்.
ஷிருக்கான ஒரு வார்த்தையை கேட்டு அல்லாஹ் சிரித்தான். ஏனென்றால் அவன் வார்த்தைகளில் ஷிர்க் இருந்தது, உள்ளத்தில் இல்லை. இறைவா நீதான் எனக்கு அடிமை என்று சொன்னது மகிழ்ச்சியின் உச்சத்தில், அடியானின் மகிழ்ச்சியை இறைவன் பார்த்தானே அன்றி வார்த்தைகளோடு மல்லுக்கு நிற்கவில்லை. என்னைய பார்த்து நீ அடிமைன்னு சொல்லுவ, உனக்கு அவ்வளவு திமிரு இரு, உனக்கு நரகத்தில் ஆக பெரும் பள்ளத்தை தயாராக வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக இறைவன் மகிழ்ந்து சிரித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். இதை கேட்கின்ற நீங்களும் சிரிக்கிறீர்கள். அவ்வளவுதான். சிரிப்பை விட மகிழ்ச்சியை விட வேற என்ன இருந்து விட முடியும் உலகத்துல? இது அல்லாஹ் ஷிர்க்குன்னு பார்க்கலையே. எனவே உள்ள அது அந்த வார்த்தை ஷிர்கான்னு கேட்டா ஷிர்க்கு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த உணர்வு சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. எனவே இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் சகவாழ்வின் அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள். எனவே ஒரு நல்ல குடும்பத்தில் சகவாழ்வு நிலவ ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஊர்ல சகவாழ்வு நிலவ ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளோடு மல்லுக்கு இருப்பது, நீயா நானா வா போட்டு பார்த்து விடுவோம் என்பது அதில் அல்ல. மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் இறை தூதர்கள் வந்தார்கள். மறுமையிலும் இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும். அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம். அந்த வகையில் ஒரு நல்ல இலக்கை தொடுவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சபை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனுடைய, இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டதனுடைய நோக்கங்களை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இதற்காக ஒத்துழைத்தவர்கள் உடல் உழைப்பால், பணத்தால், நேரத்தால் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான நற்பாக்கியங்களை தந்தருள்வானாக என்று வேண்டி துவா செய்து நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமா. ஷேக் இலியாஸ் ரியாஜ் அவர்களே